Hi, hello friends. Welcome to Aari Boutique. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது pattern stitch. அதோட first method பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஜரி threadல போட்டு practice பண்ண போகிறோம். ஜரி thread வந்து knot போட்டு எடுத்திருக்கேன். நம்ம thread workக்கு யூஸ் பண்ணுற நம்பர் 14 tulip needle எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு pattern நம்ம வரைஞ்சிக்கலாம். First இந்த patternோட outline வந்து நம்ம ஒரு one line chain stitch வந்து நம்ம first கொடுத்துக்கலாம். எப்பவும் போல் பஞ்ச் பண்ணி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு செயின் போட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஷேப்பில் ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒன் லைன் செயின் ஸ்டிச் வந்து நம்ம அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு 1/4 இன்ச் மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கலாம். இந்த லைன்ஸை வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம பேட்டர்ன் ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம் பாருங்கள். செயின் ஸ்டிச்சுக்கும் உள்ளே இருந்து தான் நம்ம ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி நம்ம த்ரெட்டை வந்து பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்மால் சைஸ் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த செயின் ஸ்டிச்சிலேருந்து எடுக்கிற த்ரெட்டை நம்ம இந்த ஷேப்போட எட்ஜ் இருக்குது பாருங்கள், அதில் பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோலுக்கு இழுத்துட்டு வர மாதிரி கீழே எடுத்துகிட்டு வரோம். இழுத்துட்டு வந்து இந்த இடத்துல குட்டி லாக் ஸ்டிச் கொடுக்கணும். கொடுத்துட்டு அதிலிருந்து அடுத்த செயின் கொண்டு போகணும். அடுத்த செயின் வந்து நம்ம அந்த செயின் ஸ்டிச்சு பக்கத்தில் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். லாக் கொடுக்கும்போது அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதுக்கும் உள்ளே இருந்து தான் நம்ம அந்த த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். அப்போ தான் நம்ம கொடுத்த அந்த பேட்டர்னோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். வந்து நம்ம ஒவ்வொரு லைனுக்கும் எண்டு நாட் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். கொடுத்து டைட் பண்ணிட்டா போகிறோம். ஸ்டிச்சுக்கும் உள்ளே ஏன் இந்த மாதிரி செயினுக்கு உள்ளே பஞ்ச் பண்ணி எடுக்கணும்னா, அப்போ தான் நம்ம போடுற அந்த பேட்டர்ன் ஸ்டிச்சோட ஒரு ஃபினிஷிங் வந்து கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் அந்த செயினுக்கு உள்ளே எடுக்காமல் அவுட்டரில் எடுத்து காட்டுறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்காது. அதனால தான் நம்ம அந்த செயினுக்கு உள்ளே இருந்து ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணி எடுக்கிறோம். ஒரு ஸ்மால் செயின் கொடுத்துட்டு அதிலேருந்து எடுக்கிற த்ரெட்டை நம்ம ஏற்கனவே பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் பாருங்கள், அதோட சென்டரில் பஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம இங்கே கொடுத்துருக்க இந்த செயினோட சென்டரில் பஞ்ச் பண்ணுறோம். பஞ்ச் பண்ணி அப்படியே பட்டன் ஹோல் இழுத்துட்டு வரோம். இழுத்துட்டு வந்து அதுக்கு பக்கமாக வச்சு ஒரு லாக் ஸ்டிச் குட்டி லாக் ஸ்டிச் எடுக்கிறோம். அதுக்கப்புறமா அடுத்த பேட்டர்ன் ஸ்டிச் ஒரு ஸ்மால் செயின் எடுத்து அதுக்கு அடுத்தால இருக்கிறதுல சென்டரில் பஞ்ச் பண்ணி பட்டன் ஹோல் இழுத்து பேக்கில் கொண்டு வந்து இதில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். அதுக்கப்புறமா லாஸ்ட்டு கொண்டு போய் ஒரு செயின் எடுக்கிறோம். இதில் நம்ம எண்டு நாட் கொடுத்துக்கலாம். எண்டு நாட் கொடுக்கும்போதும் நம்ம அவுட்லைன் கொடுத்து அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளே தான் பஞ்ச் பண்ணி எடுக்கணும். எடுத்து இதோட லாக் கொடுத்து அப்படி கீழே டைட் பண்ணிவிட்டு எடுத்துடணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம எண்டு நாட் கொடுத்துக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இழுத்துட்டா நாட் விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 லைன் பீட் ஒர்க் அவுட்லைன் கொடுத்து நம்ம இந்த பேட்டர்ன் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.